Hare Krishna எல்லாருக்கும். Hare Krishna Mataji. Hare Krishna Prabhu. நம்ம இப்போ Hare Krishna Mataji. Hare Krishna Mataji. நம்ம இப்போ ஜீவ கோஸ்வாமி வரைக்கும் முடிச்சிருக்கோம் இல்லையா? விபவரி சேஷா பாடுறீங்களா யாராவது? Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. விபவரி சேஷா பாடுறீங்களா? மாதாஜி நான் பாட்டுமா மாதாஜி? விஜயகுமாரி பாடுங்க. சொல்லி கொடுங்க நம்ம எல்லாருக்கும். எஸ், ஆக்சுவலி நீங்க எப்பவுமே பாடுறீங்க இல்லைங்களா? யூ கிவ் ஆப்ஷன் டு சம்படி ஆல்சோ. நீங்களும் பிரேமா மாதாஜியும் மாத்தி மாத்தி பாடுறீங்க. ஆமா ஆமா, அதான் யாராவது பாடுறீங்கன்னா பாடுங்க. புஷ்பா மாதாஜி நீங்க பாடுறீங்களா? உங்களோட சேர்ந்து என்ன பாடுறேன் மாதாஜி. அப்படியா? பாடுவோமா மாதாஜி உங்களோட சேர்ந்து? ஓகே, நோ இஷ்யூஸ். இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரல. தனியா பாருங்க. நீங்க ஆரம்பிங்க உங்களுடைய. ஓகே, ஒரு நிமிஷம் இருக்கு. विभावरी शेषा आलोक प्रवेश निद्रचारी युत जीवा विभावरी शेषा. ஒரு நிமிஷம் இருங்க மாதாஜி, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இருங்க நித்ரச்சாரி. எஸ், தெரியறது இல்லைங்களா? ஓகே, விபவரி பாடுங்க மாதாஜி. பத்மா மாதாஜி பாடுங்க. विभावरी शेषा आलोक प्रवेश निद्रचारी युत जीवा बोलो हरि हरि मुकुंद मुरारी ராமகிருஷ்ணா. இருங்க மாதாஜி, எல்லாரும் பாடட்டும். நீங்க 2 லைன் பாடுங்க, அடுத்து எல்லாரும் பாடட்டும் 2 லைன். ஓகே, விபவரி எல்லாரும் பாடலாம். விபவரி ஆலோக நித்ரச்சாரி பூதோ ஜீவா போலோ போலோ ஹரி ஹரி முகுந்த முராரி ராமகிருஷ்ண ஹயக்ரீவா. எஸ், பத்மா மாதாஜி 2 வரையும் பாடுங்க, நாங்க பின்னாடி பாடுறோம். நரசிம்ம வாமன ஸ்ரீமதுசூதன நரசிம்ம வாமன ஸ்ரீமதுசூதன பிரஜேந்திர நந்தன ஷியாமா. நரசிம்ம வாமன ஸ்ரீமதுசூதன பிரஜேந்திர நந்தன ஷியாமா பூதன காதன கைதவ சாதன ஜெயதாசரதி ராமா. பூட்டன காதன கைடவ சாதன ஜயதாசரதி ராமா. யசோதடூரள கோவிந்த கோபால விருந்தாவன புரந்தாரா. யசோதூலல கோவிந்த கோபால தாவன புரந்தாரா. கோபி பிரியா ஜன ராதிகா ராமணா புவன சுந்தர பாரா. கோபி பிரியா ஜன ராதிகா ரமண புவன சுந்தர பாரா. ராவானந்தகர மகன தாஸ்கர கோபி ஜனா வஸ்திரஹாரி. ராவண அந்தகர மகனதாஸ்கர கோபி ஜன வஸ்திரஹாரி. ஜரராகல கோப விருந்தாபல சித்ரஹரி வம்சிதாரி. பிரச்சரராகல கோப விருந்தாபல சித்தஹாரி வம்சிதாரி. योगेंद्र बंदन श्रीनंदन नंदन प्रजजन योगींद्र बंदन श्रीनंदन नंदन प्रजजन भयहारी. नवीन नीरद रूप मनोहर
மோகன வம்ச பிகாரி நவீன நீரத ரூப மனோகர மோகன வம்சி விஹாரி யசோதநந்தன கம்சனி சூதன நிகுஞ்சர ராசவிலாசி யசோதநந்தன கம்சனிஷூதன நிகுஞ்சராச விலாசி ரம்பகானன ரசப்பராயண பிருந்தாவிபீன நிவாசி காதம்ப கானன ராசபராயண பிருந்தாவி பின்ன நிவாசி ஆனந்தவர்தன பிரேம நிகேதன பூலசராஜக காமா ஆனந்தவர்தன பிரேம நிகேதன குலசர ஜோதக காமா ಗಣ ಗಣ ಚಿತ್ತ ವಿನೋದನ ಸಂತ ಗುಣ ಗಣಧಾಮ கோபாங்கனாகன சித்த வினோதன சமச குண கணதாமா ಜೀವನ ಕೇಳಿ ಪರಾಯಣ ಮಾನಸ ಚಂದ್ರ ಚಕೋರ ஜமுன ஜீவன கேலி பராயண மானச சந்திரகோரா ಉದಾರಸ ಗೌಕೃಷ್ಣ ಜಾಸ ಪ್ರಭು ವಚನ ಮನೋರ நாம சுதாரச காவோ கிருஷ்ண ஜச ராகோ வச்சன மனமோரா பவரி சேஷ ஆலோக பிரவேಶ நித்யச்சரி உத்த ஜீவ விபாவரி சேஷ ஆலோக பிரவேಶ நித்ரச்சாரி பூதோ ஜீவா ஓ ஹரி ஹரி முகுந்த மோஹரி ராமகிருஷ்ண ஹய ஜீவா போலோ ஹரி ஹரி முகுந்த முராரி ராமா கிருஷ்ண ஹய கிரீவா கிருஷ்ண ஜெய கிரீவா ராம கிருஷ்ண ஹய கிரீவா ஹரே கிருஷ்ணா ஹரே எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா கோஸ்வாமி நம்ம ஜீவ கோஸ்வாமி வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம் இல்லையா? இன்னும் இருக்கக்கூடிய 3 கோஸ்வாமிஸ இன்னைக்கு முடிஞ்சா முடிச்சிடலாம். கோபால பட்டா, கோபாலதாசா அண்ட் ரகுநாத் கோபால பட்டா, ரகுநாத பட்டா மற்றும் ரகுநாத தாசா, இந்த 3 கோஸ்வாமிகளை பத்தி படிக்க போறோம். இந்த கோபால பட்ட கோஸ்வாமி இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆக்சுவலி வெங்கட பட்டா, அதாவது ஆதி லீலையில 10வது சாப்டர்ல 105 பர்பட்ல சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. நாம் இப்போ வேணும்னா அந்த ஆதி லீலைக்கே போகலாம். பத்தாவது சாப்டர் 105வது ஸ்லோகம். ரகுநாத பட்ட கோஸ்வாமி 47th branch was one of the great and exalted branches of the tree. He always engaged in discourses about love of Godhead in the company of Rupa Goswami and Sanatana Goswami.
ஸோ இதுல கோபால பட்டரை பத்தி எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோபால பட்ட கோஸ்வாமி வாஸ் a son of வெங்கட பட்டா. வெங்கட பட்டருடைய மகன் தான் வந்து கோபால பட்ட கோஸ்வாமி. ரெசிடென்ட் ஆஃப் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் அதாவது சைத்தன்ய மகாபிரபு அதாவது நார்த்ல இருந்து சவுத்துக்கு வரைக்குமே வந்தது, ஸ்ரீரங்கம் வரைக்கும் வந்து போனார் இல்லையா. அந்த சமயத்துல வந்து இவர்களுடைய வீட்டுலதான் வந்து 4 மாசங்கள், அதாவது சதுர் மாசத்துல வந்து அங்கிருந்து தான் வந்து பக்தி இதுல வந்து பரப்பினார். அந்த 4 மாதங்கள் வெங்கட பட்டருக்கும் சரி கோபால பட்டருக்கும் சரி அவகாசம் கிடைத்தது திருத்தொண்டு புரிவதற்கு இல்லையா. சோ கோபால பட்டா ஃபார்மலி பிலாங் டு த டிசிப்ளின் ராமானுஜாச்சாரியர் அவர்களுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். ஸ்ரீரங்கம் என்றாலே ராமானுஜாச்சார் ஸ்ரீ வைஷ்ணவம் தான் இல்லையா. பட் லேட்டர் பிகேம் த கௌடிய சம்பிரதாயா. கௌடிய சம்பிரதாயத்துல வந்து he became the part of that. ஸோ அதாவது 1433 அந்த ஏடி, அதாவது ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிரைஸ்ட் இல்லையா. ஸோ அந்த இது வந்து அந்த இயர், அதாவது 1511 லார்ட் சைத்தன்ய மகாபிரபு வாஸ் டூரிங் சவுத் இந்தியா. அதாவது தென்னிந்தியா எல்லாமே அவர் வந்து அவருடைய இது பிரயாணத்தை மேற்கொண்டிருந்தார். He stayed for 4 months during the period of Chaturmasya at the house of Venkatapata இல்லையா. who then got the opportunity to serve the Lord to his heart's content. அதாவது அவருடைய மனசு குளிரும்படியாக அவருடைய சேவை இருந்தது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. சைத்தன்ய மகாபிரபு வாஸ் வெரி பிளீஸ்ட் வித் தி சர்வீஸ் இல்லையா. கோபால பட்டா ஆல்சோ காட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா. தந்தைக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு தமையனுக்கும் அதாவது கிடைச்சது. ஸோ அது தனையனுக்கும் கிடைச்சது. ஸோ ஸ்ரீ கோபால பட்ட கோஸ்வாமி வாஸ் லேட்டர் இனிஷியேட்டட் பை ஹிஸ் அங்கிள் கிரேட் சன்னியாசி, அதாவது பிரபோதானந்தா சாரஸ்வதி. ஸோ இவங்களும் வந்து இந்த பிரம்ம கௌடிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ இவர்களிடத்திலிருந்து தீட்சை பெறுகின்றார் இவரிடத்தில். But both the father and mother of Gopala Bhatta Goswami was extremely fortunate, for they had dedicated their entire life to service of Lord Chaitanya Mahaprabhu. அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சைத்தன்ய மகாபிரபுக்காக வந்து அர்ப்பணித்தார்கள். தே ஆர் வெரி லக்கி அப்படின்ட்டு வந்து இந்த இடத்துல பொருளுரையில கொடுக்கப்பட்டிருக்கு. They allowed கோபால பட்ட கோஸ்வாமி பிருந்தாவனத்திற்கு செல்வதற்கும் அனுமதித்தார்கள். And they gave their lives திங்கிங் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அதாவது அவரை எண்ணிக்கொண்டே வந்து இந்த உலக வாழ்க்கையை வந்து நீத்தார்கள். When Lord Chaitanya was later informed that Gopala Bhatta Goswami had gone to Vrindavana and met Sri Rupa and Sanatana Kamini, he was very pleased and he advised Sri Rupa and Sanatana to accept Gopala Bhatta Goswami as their younger brother and take care of him. So இவர் விருந்தாவனத்திற்கு சென்ற பொழுது இல்லையா, கோபால பட்ட கோஸ்வாமி விருந்தாவனத்திற்கு சென்ற பொழுது ரூப கோஸ்வாமிக்கும் வந்து சனாதன கோஸ்வாமிக்கும் வந்து அறிவுரை வழங்கப்பட்டது. யாரிடத்திலிருந்து? சைத்தன்ய மகாபிரபு. இவரை வந்து தங்களுடைய தமையனாக ஏற்றுக்கொள்ளும்படி, அவரை ரட்சிக்கும்படியும் வந்து சொல்லப்பட்டிருந்தது. யாருக்கு? ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமிக்கும். ஸோ ஹி வாஸ் வெரி பிளீஸ்ட் அண்ட் அவருக்கு வந்து மேலும் வந்து சனாதன கோஸ்வாமி வந்து 2 பேருமே செங்கர் பிரதரா ட்ரீட் பண்றாங்க. பட் கோபால பட்ட கோஸ்வாமி கம்பைல்டு வைஷ்ணவ ஸ்மிருதி கால்ட் அஸ் நேம்ட் ஹரிபக்தி விலாசா and published under his name. Under the instruction of Srila Rupa Goswami and Sanatana Goswami, Gopala Bhatta Goswami installed one of the 7 principal deities of Vrindavana, that is Radha Ramana deity வந்து அவர்தான் இன்ஸ்டால் பண்ணதா. இந்த இடத்துல 7 deities in Vrindavanaல ஒன்னு முக்கியமானது வந்து இவர்தான் வந்து அதை வந்து ஸ்தாபித்தார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. The Sevites, அதாவது priest, அதாவது புரோஹிதர்கள் of the Radha Ramana temple belong to the Gaudiya Sampradaya. So when Krishnaraja Kaviraja Goswami took permission from all Vaishnavas, அதாவது சைத்தன்ய சரிதாமிரதம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த 6 கோஸ்வாமிஸ் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கினார். கோபால பட்ட கோஸ்வாமி also gave blessings, ஆசீர்வாதம் கொடுத்தார். பட் he requested him not to mention his name in the book. அதாவது தன்னை பற்றி எதுவும் அதில் எழுத வேண்டாம் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தார். Therefore Krishnadada Kaviraj Goswami has mentioned Gopala Bhatta Goswami only in very cautiously in 1 or 2 passages. அதாவது ஒரு சில இடத்துல மட்டும்தான் அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. Srila Jiva Goswami has written in the beginning of his Tattva சந்தர்ப்பத்துல வந்து ஜீவ கோஸ்வாமி எழுதினதுல வந்து a devotee from southern India was born from a Brahmana family and was very intimate friend of Sri Rupa Goswami and Sana has written a book that he has not compiled chronologically.
ஸோ தட் ஹியஸ் நாட் அதை வந்து குரானாலஜிக்கல் அடிப்படையில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வரிசைப்படுத்தி எழுதுவோம் இல்லையா. ஸோ இப்படிதான் எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு குரானாலஜிக்கல் ஆர்டர்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அது கம்பேர் பண்ணலைங்கிறதையும் வந்து இந்த இடத்துல வந்து அதை வந்து அவர் முடிக்கிறார். தேர்ஃபோர் a tiny living entity known as ஜீவா, அவரை பத்தி சொல்லிக்கிறார் இங்க இடத்துல ஜீவ கோஸ்வாமி. ஸோ என்ன ஜீவ கோஸ்வாமி யாருடைய, அதாவது சனாதன கோஸ்வாமியுடைய பிரதர் சன் இல்லையா. ஸோ அவர் அவங்களோட எல்லாமே அங்கிள்ஸ். ஸோ இவரை கூட அந்த நிலைக்கு வந்து எடுத்துட்டு போறார். ஸோ இஸ் கிவிங் த ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. I am trying to assort the events of the book chronologically, consulting the direction of great personalities, Madhvacharyar, Sridhara Swami, Ramanujacharya, அவங்கள எல்லார்கிட்டயுமே வந்து he is taking consulting the directions, அதாவது அவங்க கிட்ட எல்லாமே வழி நடத்துதலை கேட்டுக்கொண்டு வந்து எடுத்துரைக்கின்றார், எழுதுகிறார் அதெல்லாமே. இந்த பிகினிங் ஆஃப் த பகவத் சந்தர்ப்பா, ஸோ பகவத் சந்தர்ப்பா என்னும் நூல்ல வந்து there are similar statements by ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி எழுதியிருக்கார். ஸ்ரீ கோபால பட்ட கோஸ்வாமி compiled a book called as சத் கிரியாஷர தீபிகா, edited the ஹரிபக்தி விலாசாவை வந்து அவர் வந்து வியாக்கியானம் எழுதியிருக்கார். wrote a forward that Sat Sandarpa and a commentary on Sri Krishna Karnamrita. கிருஷ்ண கார்ணாமிரதத்தை வந்து எழுதினவர் வந்து இவர் யாரு, ஜீவ கோஸ்வாமி இல்லையா. அதற்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அண்ட் இன்ஸ்டால்டு ராதாரமணா டிடி இன் விருந்தாவனா. ஸோ விருந்தாவனத்துல 7 டிடிஸ்ல வந்து ஒரு டிடி இவர் தான் இன்ஸ்டால் பண்ணார். இன் கௌர கனோதேஷ தீபிகா, இதுவும் வந்து புக்கு இல்லையா. நம்ம ஜீவ கோஸ்வாமி படிக்கும்போது இந்த புக் அதுலயும் இருந்தது. It is mentioned that his previous name in the pastimes of Lord Krishna was Ananga Manjari. ஸோ அதாவது அவர் வந்து மஞ்சரிஸ்ல ஒருத்தர், அனங்க மஞ்சரி என்று பெயர். சம்டைம்ஸ் இஸ் ஆல்சோ டு ஹாவ் இன் கனெக்ஷன் இன்கார்னேஸ் குணமஞ்சரியாகவும் அவருடைய இதை வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா அண்ட் கோபிநாத் புஜாரி அவருடைய சிஷ்யர்கள் இவங்க 2 பேருமே, ஸ்ரீனிவாச ஆச்சாரியா மற்றும் வந்து கோபிநாத் பூஜாரி என்பவர் வந்து அவருடைய இதுதான். ஸோ இதுதான் இந்த இடத்துல நாம வந்து பார்க்க போகின்றோம். ஸ்ரீரங்கம் தான் அவருடைய ஸ்தலம். பிறகு அவர் விருந்தாவனம் செல்கின்றார் இல்லையா. ஸோ அந்த சகப்தா, அதாவது சகாப்தத்துல இல்லையா, when Lord Chaitanya Mahaprabhu was touring South India, he stayed 4 months. அவங்க வீட்டுல இருந்துட்டு அவர்களுக்கு வந்து, அதாவது கோபால பட்டர் அவருடைய தாய் தந்தை எல்லாருமே அவருக்கு வந்து அதாவது பணிவிடை செய்தார்கள். So they took care of him. கோபால பட்டா thought how wonderful it would be to see Lord Chaitanya with all his associates அப்படின்ட்டு அவர் நினைக்க ஆரம்பிக்கிறார். as a சன்னியாசி அவர் வந்து ஒரே ஒரு ஹெல்ப், அதாவது ஹெல்ப்புக்கு செய்யக்கூடிய டிசைப்பிளோட தான் இருந்தார். But when he saw Lord Chaitanya with so many associates இல்லையா, அநேக அதாவது அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது Lord Chaitanya called him கோபால் கோபால் and he ran to where Lord Chaitanya was. அதாவது அவர் கோபால் கோபால்னு அடைச்ச உடனே இவர் போயிடுறார். பட் Lord Chaitanya has changed his form. அவருடைய ரூபத்தையே மாற்றி இருந்தார். He was Krishna with so many cowherd boys. அதாவது அவருடைய உண்மையான ரூபத்தை வந்து இவருக்கு காட்டி அருள்கின்றார் கோபால பட்டருக்கு. ஸோ பட்டா ஆஃபர்ட் இஸ் ப்ரோஸ்ட்ரேட் ஒபேசன்ஸ், அதாவது சாஷ்டாங்க நமஸ்காரம் இல்லையா. அண்ட் லுக்ட் அப், அதாவது மேல பார்க்கும் பொழுது அங்க சைத்தன்ய மகாபிரபு இருக்கிறது இல்லை. He was Krishna and he saw him as Lord Chaitanya with so many associates. So he asked Lord Chaitanya and the Lord revealed himself as Krishna அவதாரமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வந்து ரிவீல் பண்றார். அவருடைய அவதாரம், அவர் யாருடைய ஸ்வரூபமாக இருப்பதை வந்து இந்த இடத்துல வந்து அவர் வந்து. ஸோ இவங்க வந்து 2 பேருமே எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அதாவது கோபால பட்ட கோஸ்வாமியுடைய தாய் தந்தையர் வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து அதாவது கைங்கரியம் பண்ணதுல இல்லையா, அதுல அவங்களுக்கு ரொம்பவுமே திருப்தி, சந்தோஷம். ஸோ அதுலேயே அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நிறைவு செய்து கொள்கிறார்கள். ஸோ மேலும் they allowed கோபால பட்ட சுவாமி டு கோ டு விருந்தாவன் and they gave up their lives actually இல்லையா. ஸோ அவங்க யார் சைத்தன்ய மகாபிரபு நினைச்சுட்டே அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். கோபால பட்ட கோஸ்வாமி வந்து has been worshiping ஷீலா, 12 ஷீலாஸ் he found in, அதாவது நம்ம இந்த இது ஷீலா இல்லையா, அது என்னது அது சொல்லுவோம், அது டக்குன்னு வர மாட்டேங்குது. சாலிகிராம் ஷீலா. சாலிகிராம் ஷீலா, எஸ் சாலிகிராம் 12 வச்சு பண்றது ரொம்ப அற்புதம்னு சொல்லுவாங்க இல்லையா. மினிமம் 4, அதுக்கு மேல நம்ம எத்தனை வேணாலும் ரெட்டையா வச்சு நம்ம வந்து சாலிகிராம ஷீலஸை வந்து அன்றாட பூஜை புனஸ்காரங்கள் நாம செய்யலாம். ஸோ அவர்கிட்ட 12 சீலைகள் இருந்ததாம். Yet in his heart he hankered for Krishna. He could bath and dress
இருந்தாலுமே அவர்கிட்ட அத்தனை சீலைகள் இருந்தாலுமே இன்னும் கூட வேணும்ன்ற அந்த உந்துதல் இல்லையா, அவருக்கு பகவான் மீது வந்து இன்னும் பற்றுதல் இருந்தது. ஆன் த ஈவினிங் நரசிம்ம சதுர்த்தி அன்னைக்கு he was meditating on Lord நரசிம்ம தேவரை வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ மேனிஃபெஸ்டிங் himself from a stone column. ஸோ தூண்ல இருந்து தானே நரசிம்ம தேவர் வந்தார். அதே மாதிரி அந்த தூண்ல இருந்து நரசிம்ம தேவர் வருவதாக அவருக்கு வந்து தோன்றுகின்றது ஆக்சுவலி. அதாவது he prayed for Krishna to show some manifest to him. அதாவது கிருஷ்ணர் அவருக்கு வந்து தோற்றத்தை, அதாவது அவர் முன் தோன்றுவார் என்று அவர் வந்து நினைத்து கொண்டு பக்தி செய்து கொண்டிருக்கின்றார். நெக்ஸ்ட் மார்னிங் he found that one of the ஷீலாஸ், அதாவது அவர்கிட்ட இருந்த அந்த சாலிகிராம ஷீலையில ஒண்ணு தாமோதர ஷீலா had indeed manifested into a beautiful 12-inch deity. ஒரு அடி deity, 12 inchனா ஒரு அடி இல்லையா, அந்த deity, அதுதான் ராதாரமண டீட்டியா ஆகிறது ஆக்சுவலி. அண்டர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரூபா அண்ட் சனாதனா, கோபால பட்ட கோஸ்வாமி இன்ஸ்டால்ட் ஒன் ஆஃப் த 7 பிரின்சிபல் டீட்டிஸ் இன் விருந்தாவனம். அதாவது 7 இடங்கள்ல வந்து பகவானுடைய விக்கிரகங்கள் வந்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன விருந்தாவனத்துல. அதுல ஒரு இடம் வந்து ராதாரமணா டிடியை வந்து இவர் தான் வந்து ஸ்தாபிக்கின்றார் அந்த இடத்துல. ஸோ கிருஷ்ணதாஸ் took permission from all the Vaishnaves before writing சைத்தன்ய சரிதாமிர்தம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். வெரி காஷியஸா எழுதுறார் இல்லையா. அதுதான் அவர் வந்து தன்னை பற்றி இன்னும், அதாவது இவருடைய உயர்வான நிலையை பற்றி வந்து அழகாக விவரிச்சுட்டு, மேலும் வந்து குரானாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து அதை வந்து எடிட் பண்றாரு ஆக்சுவலி இல்லையா. ஸ்ரீதர சுவாமி இவங்க கிட்ட எல்லாமே கன்சல்டேஷன், ராமானுஜாச்சாரியார் அவங்க கிட்ட எல்லாமே கன்சல்டேஷன் பண்ணி மேலும் வந்து அதை வந்து அழகா வந்து எடிட் பண்றாரு ஆக்சுவலி. பகவத் சந்தர்ப்பத்துல வந்து இதே ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன புக்ஸ் எல்லாம் இவர் வந்து கம்பைல் பண்ணார் அப்படின்னா, கோபால் பட்ட கோஸ்வாமி அவர்கள் சத்கிரியாசர தீபிகா அப்படிங்கிற புக்கை வந்து அவர் வந்து எழுதினார், இயற்றினார். மேலும் ஹரிபக்தி விலாசாவை வந்து எடிட் பண்றது, அதாவது ஆல்ரெடி இருக்கிறது அதை வந்து ஆர்டரா எடிட் பண்ணது. அதுக்கப்புறம் சத் சந்தர்ப்பம் எனக்கூடிய நூலையும் அவர் இயற்றினார். கிருஷ்ண காரணாமிருதா கமெண்ட்ரி, அதாவது வியாக்கியானம் எழுதினார் அதற்கு. ஸோ கிருஷ்ண காரணாமிருதம் வந்து யாருடையது ஆக்சுவலி, இவரது வில்வமங்கல தாகூர் தான் கிருஷ்ண காரணாமிருதம் எழுதுந்து. அதுக்கு வந்து கமெண்ட்ரி வந்து எழுதினார் ஆக்சுவலி. ஆல் த சம்ஸ்காராஸ் இந்த சம்ஸ்கார தீபிகா ஆர் பை த கோபால பட்டா. சம்ஸ்காரங்கள் எல்லாவற்றையுமே வந்து விவரிச்சது வந்து சம்ஸ்கார தீபிகா என்னும் நூல்ல வந்து இவர்தான் கோபால பட்டர் தான் வந்து எழுதினார். ஸோ சம்ஸ்காரம் என்பது நம்ம இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றி சொல்வது இல்லையா, ஃபாலோ பண்றோம் இல்லையா, பிரின்சிபல்ஸ் அதை பத்தி. கௌர கணோதேச தீபிகத்துல வந்து அவர் என்ன சொல்றார், இட் இஸ் மென்ஷன் தட் இஸ் ப்ரீவியஸ் நேம் வந்து அங்கமஞ்சரி, அனங்கமஞ்சரின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. மேலும் அவரை குணமஞ்சரி என்றும் சொல்லப்படுகின்றது. இவர்கள் இருவருமே வந்து இவருடைய சிஷ்யர்களாக சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரகுநாததாச கோஸ்வாமி, அவரை பத்தி பார்க்கலாம். ஸோ ரகுநாததாச கோஸ்வாமி அவர்கள் வந்து வாஸ் ஜஸ்ட் அ லிட்டில் பாய். ஸோ அதாவது ஸ்டடீஸ் he had the தர்ஷன் ஆஃப் ஹரிதாஸ் தாகூர். அவருக்கு ஹரிதாஸ் தாகூருடைய தரிசனம் வந்து கிடைக்க பெறுகின்றார். ஹரிதாஸ் தாகூர் வாஸ் மெர்சிஃபுல் டு ஹிம் and this mercy was the reason that he was later able to attain the company of Lord Chaitanya இல்லையா. ஸோ ஒரு குருனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம மேலும் வந்து பக்தியில வந்து முன்னேறதுக்கான மார்க்கம், ஒரு அசோசியேஷன் கிடைக்கிறதுக்கான மார்க்கம் எல்லாம் நமக்கு வருது. அந்தியலீல வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அந்தியலீலையில வேணா பார்க்கலாம். அந்தியலீலை 3.169. and 170. ரகுநாத தாச பாலகா கரேன அத்யாயன ஹரிதாச தாகூரே யை கரேன தர்ஷனா இல்லையா. இந்த ஸ்லோகத்துல இருந்து எனக்கு நல்ல மீனிங் கூட புரியறது இல்லையா. பாலகா காரேன அத்யாயன ஹரிதாச தாகூரே யை கரேன தர்ஷனா. அதாவது அவர் வந்து பாலகா அப்படின்னா சிறு பிராயம் இல்லையா. சிறு பிராயத்துல இருக்கும் பொழுதே கரேன ஆத்யாயனா, அதாவது அத்தியாயனா, அதாவது படிப்புல வந்து அவர் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஹரிதாஸ் தாகூருடைய, அதாவது அவருடைய காரண தர்ஷேனா,
அவருடைய தரிசனம் கிடைக்க பெறுவதற்கு அவருக்கு வந்து அருள் பாலிக்கப்பட்டது. யாரால? ஹரிதாஸ் தாகூரால. அதனுடைய விளைவுதான் வந்து சன் ஆஃப் கோவர்தன மஜும்தாரா, அதாவது ரகுநாத தாச தாகூர் வந்து யாருடைய மகன்? கோவர்தன மஜும்தாரா. அண்ட் வாஸ் லேட்டர் பிகேம் ரகுநாத தாச கோஸ்வாமியா மாறிட்டார் இல்லையா? நமக்கு கோஸ்வாமின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? புலன்களை கட்டுப்படுத்துபவர் இல்லையா? அதாவது கோஸ்வாமி, ஆள்பவர். So was at the time of boy engaged in the study. He came to see ஹரிதாஸ் தாகூர் டெய்லி பார்க்க ஆரம்பிச்சார். ஹரிதாஸ் தாகூர் வந்து மெர்சிஃபுல்லா இருந்தார் இல்லையா? அவர் கருணை, எந்த ஒரு வைஷ்ணவாவுமே கருணை தான். அடுத்தவர்களை வந்து நல்ல வழியில எடுத்துட்டு போகிறதுக்கு அவங்களுடைய அருளை வந்து கண்டிப்பாக வாரி வழங்குகிறார்கள். அண்ட் பிகேம் மெர்சிஃபுல் பெனிஃபிடிக்ஷன் ஆஃப் திஸ் வைஷ்ணவா. இவருக்கும் வந்து அவர் வந்து கருணை புரிந்தார். அண்ட் ஹி லேட்டர் அட்டைன் த ஷெல்டர் ஆஃப் லார்ட் சைத்தன்ய மகாபிரபுடைய கமல பாதங்களில் வந்து இவர் தஞ்சம் அடைகின்றார். So at the residence of Hiranya and Govardhana, discourses took place by which Haridas Thakur was glorified. So please listen to that wonderful story. அதாவது ஹிரண்யா அப்படின்னாலே அதாவது ஹரிதாஸ் தாகூர் வந்து ததான் ஏச்சே ஹரிதாச தாகூரா மஹிமா குளோரிஸ் கதானா வியாக்கியேனா அத்புதா வண்டர்ஃபுல் கதா. அதாவது அவரை பற்றி, ஹரிதாஸ் தாகூரை பற்றி தெரிந்து கொள்ள, அவரை பற்றிய பாஸ்ட் டைம்ஸ், அதை பத்தி யாருடைய இதுல வந்து ஹிரண்யா எனக்கூடிய அவருடைய வீட்டுல வந்து கோவர்தனருக்கும் மற்றும் சரி இவருக்கும் வந்து அவரை பற்றியான லீலைகளை பற்றி இந்த இடத்துல வந்து எடுத்துரைக்கப்படுகின்றது. வண்டர்ஃபுல் ஸ்டோரி அபவுட் தம். மேலும் ஒன் டே பலராம் ஆச்சாரியா requested ஹரிதாஸ் தாகூர் with a great humility to come to the assembly of Majumdaras, Hiranya and Govardhana. But thus பலராம் ஆச்சாரியா went there with ஹரிதாஸ் தாகூர் வந்து அங்கே செல்கின்றார்கள். ஸோ அவர் ரிக்வெஸ்ட் பண்றாரு, பலராம் ஆச்சாரியும் வருகின்றார். Seeing Haridas Thakur பார்த்துட்டு the two brothers immediately stood up and fell at the lotus feet. Then with a great respect they offered him the place to sit. ஸோ அவர்கள் இருவருமே வந்து அவருடைய ஹரிதாஸ் தாகூருடைய பாதங்களில் வந்து நமஸ்காரங்களை சேவித்து அவருக்கு அமர்வதற்கான ஆசனத்தையும் வந்து வழங்குகிறார்கள். மேலும் everyone there began to speak of Haridas Thakur's great qualities as if they have 5 mouths. அதாவது அப்படின்னா கண்டினியூஸா பேசுறது, யாரையுமே விடாம அப்படின்னா. ஸோ 5 mouths, 5 வாய்கள் இருந்தா எப்படி வந்து கண்டினியூஸா பேசா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்டினியூஸா அவரை வந்து புகழாரங்கள் வந்து சூட்ட ஆரம்பிக்கின்றனர். ஸோ போத் த பிரதர்ஸ் வேர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அதாவது அந்த ஹிரண்யா மற்றும் வந்து அந்த இன்னொருத்தர் யாரது, அதாவது ஒரு நிமிஷம், மஜும்தார் இல்லையா, இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. It was mentioned in the assembly of Haridas Thakur chanted the holy names 3 lakhs times per day இல்லையா, அவருக்கு நாமாச்சாரியா. Thus all the learned scholars began to discuss the glories of the holy name. அதுக்கப்புறம் பகவானுடைய புனித நாமங்களை பற்றி வந்து பேசுவதற்கு வந்து ஆரம்பிக்கிறார்கள். Some of them said, by chanting the holy name of the Lord, one is freed from the reaction of all sinful lives. அதாவது பாவ விளைவுகளிலிருந்து விடுதலை அடைகின்றோம் என்று சில பேர் வந்து எடுத்துரைக்கிறார்கள். Simply by chanting the holy name of the Lord, a living being is liberated from material bondage. இந்த பௌதீக கலங்கத்திலிருந்தும் இல்லையா, இந்த பௌதீக உலகத்திலிருந்தும் வந்து விடுதலை பெறுகிறார்கள் என்று சில பேர். கேஹா பலே நாம ஹைத்த ஹயா பாபக்ஷயா மோக்ஷக்ஷயா. அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு மோட்சமும் கிடைக்கின்றது, பாவ விலைகளிலிருந்து நமக்கு வந்து விடுதலை அடைந்தாலே நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு திரும்பி வர மாட்டோம் இல்லையா. ஸோ ஹரிதாஸ் தாகூர் protested, அவர் நிறுத்தினார். These 2 benedictions are not the true result of chanting holy names. அதாவது இது வந்து பகவானுடைய புனித நாமங்களை வாசிப்பதால் மாத்திரமே ரிசல்ட் கிடையாது. ஆக்சுவலி பை சாண்டிங் த ஹோலி நேம் வித்தவுட் அஃபென்சஸ் இல்லையா, அபராதங்கள் இல்லாம, ஒன் awakens his ecstatic love for the lotus feet of. இதுதான் உண்மையான இது. அதாவது எப்ப நமக்கு அந்த ஹிருதயத்துல வந்து பகவான் மீது பிரேம பக்தியை நம்ம வளர்த்து கொள்ள முடிகின்றதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கலி கலங்கங்கள் எல்லாம் போயிருக்கும். அதனால நம்ம வந்து இந்த 10 அஃபென்சஸ்ல வரும்போது கூட சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஃப்ரூட்டிவ் ஆக்ஷன்ஸ்க்காக நம்ம நாம ஜபங்கள் செய்யக்கூடாது, பிராயச்சித்தத்திற்காக வந்து நாம ஜபங்கள் செய்யக்கூடாது, அதாவது அட்டென்டிவா இல்லாம நாம ஜபங்கள் செய்யக்கூடாது. இது எல்லாமே அஃபென்சஸ். இன்னொன்னு வந்து மகாமந்திர ஜபத்தை வந்து ஒரு கற்பனை என்றும் நினைக்க கூடாது. இது எல்லாமே நாம ஜபங்களுடைய அபராதங்களாக பத்ம புராணத்து ரெஃபரன்ஸ்ல இருந்து நம்ம டெய்லி மங்களாரத்தி பாக்குறோம், லாஸ்ட்ல என் பண்றது வித் 10 அஃபென்சஸ் தான் இல்லையா. அதற்கு ஹரிதாஸ் தாகூர் இங்க விளக்குகின்றார், பாவங்களிலிருந்தும் மோட்சம் கிடைக்கிறதுக்காக நீங்க, அதாவது
மோட்சம் என்பது பலனை எதிர்பார்த்து செய்யறது இல்லையா? பாவங்களிலிருந்து விடுதலை செய்கிறது வந்து பிராயச்சித்தமாக கருதி கொண்டு செய்வது. அது மாதிரி கிடையாது அப்படிங்கறத விளக்கத்தை கொடுக்கிறாரு. நீங்க எந்த ஒரு அதாவது இந்த நாம ஜபங்களே வந்து பக்தி கொண்டுதான் செய்யணும். சோ எந்த எதிர்பார்ப்பும் இன்றி வந்து நாம வந்து நாம ஜபங்களை செய்யணும். அது எவ்வாறு செய்ய வேண்டும்? நாம அபராதங்கள் இன்றி ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. சோ அது அவ்வாறு ஒருத்தர் வந்து நாம ஜபங்களை செய்தால் அவர்களுடைய ஹிருதயத்தில் இருந்து பாத்தீங்கன்னாக்கா பகவான் மீது இருக்கக்கூடிய பேர் அன்பு என்பது வளர்கின்றது. ஒருவருக்கு பகவான் மீது பிரேம பக்தி வளர்கின்றது என்றால் கண்டிப்பாக அவர்கள் பாவங்களிலிருந்து விலக்கி இருப்பார். அந்த கண்டிஷன் வந்தாதான் ஹிருதயத்திலிருந்து சொல்றதுக்கான மார்க்கமே அவங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு அதாவது யாருக்குமே அவ்வளவுதான். when we are able to chant from wholeheartedly without any offenses, எந்த அபராதங்களும் இல்லாம பிரேம பக்தியோட நாம வந்து பகவானுடைய நாம ஜபங்களை நமக்கு சொல்வதற்கு முடிகின்றது என்றால் கண்டிப்பாக நாம மேற்கூறி அந்த 2 முந்தைய ஸ்லோகத்துல சொன்னது எல்லாமே அச்சீவ் ஆன பிறகுதான் நம்ம அந்த நிலைக்கே வருவோம். அதை அடையணுன்றதுக்காக நாம வந்து நாம ஜபங்கள் செய்யக்கூடாது இல்லையா? தவறு. பக்தி கொண்டு மாத்திரமே நாம வந்து செய்யணும். when a person is actually advanced and takes pleasure in chanting, pleasure, we should take pleasure. இப்ப நமக்கு ஒரு பாதாம் அல்வா இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து சாப்பிடும்போது, இப்போ பால்கோவா சாப்பிடுறோம், அது சாப்பிடும்பொழுது நமக்கு அதை பார்க்கும்பொழுதே நமக்கு வந்து சாப்பிடணுன்ற ஒரு இன்டென்ஷன், அதன் மேல ஒரு ஈடுபாடு வரும் இல்லையா? அதே மாதிரிதான் நாம ஜபங்கள் சொல்லணும்னு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பகவான் மீது நமக்கு அதே பிளஷர், எவ்வாறு இந்த பௌதிகத்துல நமக்கு வந்து ஒரு பிளஷர் வருதோ அதே பிளஷரை வந்து நாம ஜபங்கள்லயும் வைக்கணும். சோ அப்ப அந்த பிரேம பக்தி வளர்றதுக்கான மார்க்கம் கிடைக்கும். எப்ப அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு நமக்கு கிடைக்கிறதோ அப்ப நாம பகவானுக்கு வந்து மிகவும் பிரியமானவர்களாக ஆகின்றோம் இல்லையா? He is agitated and loudly chants the holy name. So he also laughs, cries and becomes agitated and chants just like a madman, not caring for outsiders. சோ இந்த மாதிரியான நிலை வந்து ஏற்படும். அதாவது நம்ம பக்தி கொள்ளும் பொழுது நம்ம அடுத்தவர்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்றதே நமக்கு இருக்காது. அதாவது பிரேம பக்தியில் சென்று விட்டால் நம்முடைய உடல் மற்றும் இந்த புலன்கள் எல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனமா இருக்கக்கூடிய நிலையை கூட நமக்கு தோன்றும். ஆனா உண்மையிலே பகவான் மீது நமக்கு அந்த பித்து பிடித்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அது வெளிப்பாடு என்பது ஏற்படும். சோ அந்த அளவுக்கு நாம வந்து பக்தியில வந்து அந்த மாதிரியான நிலையை நாம அடைய வேண்டும். லிபரேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் sin are two concomitant by products of chanting the holy name. அது பை ப்ராடக்ட்ஸ் தான். அது வந்து நமக்கு தானாகவே வந்து விலகக்கூடிய தன்மை வந்து வரும். அது நம்ம தேடி செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பாவத்துல இருந்து நம்ம விடுதலை அடையணும்னு நம்ம தேடி சென்று பகவான நாமங்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. முக்திக்காக மட்டும் நாம வந்து நாம ஜபங்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பக்தியோட மட்டும் நம்ம சொன்னால் போலும் இந்த மேல இருக்கக்கூடிய 2ம் தானாகவே நமக்கு கிடைக்கும் இல்லையா? எக்ஸாம்பிள் இஸ் ஃபவுண்ட் இன் த கிளிம்ஸ் ஆஃப் மார்னிங் சன்லைட். அதாவது காலையில சூரியன் இருந்தால்தான் நமக்கு சூரிய ஒளியே இல்லையா? அது மாதிரி as the sun rising immediately dissipates all the சூரிய உதயம் ஆன பிறகே நமக்கு இருள் எல்லாம் இம்மீடியட்டா மறைந்து போய் விடுகின்றது இல்லையா? which is deep like an ocean. So the holy name of the Lord. சோ பகவானுடைய புனித நாமங்கள் நாம் சொல்லும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற கலங்கங்கள் எல்லாமே தூரமாக விலகிவிடும். சட்டுன்னு அதுவே விளங்கிடும். நம்ம பக்தி ரசாமிருத சின்ல கூட நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? So it will arrest all the inauspicious things immediate. It will give the immediate relief அப்படின்றது வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தான் நான் நினைக்கிறேன், if I'm right இல்லையா? 6 kind of things is மங்களகரமான இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? It will make to rest. பக்தி ரசாமிருத சின் இது brings immediate relief இல்லையா? Pure devotional service brings immediate relief from all kind of material distress. அந்த மாதிரி தான் தூய பக்தி சேவை என்பது இந்த பௌதிக கலங்கங்கள் இருந்தும் பௌதிக தொல்லையிலிருந்தும் இம்மீடியட்டா நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். அடுத்து இட் இஸ் த பிகினிங் ஆஃப் ஆல் ஆஸ்பிஷியஸ்னஸ். மங்களகரமான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து அதுதான் தொடக்கம். ஸோ பக்தி சேவை தான் நமக்கு தொடக்கமாக அமைய பெறும். ஆட்டோமேட்டிக்கலி ஒருத்தர் வந்து டிரான்சென்டல் பிளஷர்ல வந்து நிறுத்தும். ஸோ ஆழ்நிலையான பக்திமயமான அந்த உணர்வை வந்து ஒருத்தருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பக்தி சேவை என்பது இல்லையா?
அண்ட் பியோர் டிவோஷனல் சர்வீஸ் இஸ் வெரி ரேர்லி அச்சீவ்ட் இல்லையா. தூய பக்தி சேவை என்பது மிக அரிதானது அடைய பெறுவதற்கு என்பது. மேலும் இட் வில் டீரைட் ஈவன் த கான்செப்ட் ஆஃப் லிபரேஷன். அதாவது முக்தியை கூட அது வந்து ஓவர் ரூல் பண்ணிடும். முக்தி கூட வேண்டாம். தூய பக்தி புரிபவர்கள் வந்து முக்தியை பற்றி கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இட் ஒன்லி மீன்ஸ் அட்ராக்ட்ஸ் கிருஷ்ணா. கிருஷ்ணரை மட்டுமே அது வந்து அட்ராக்ட் பண்ணும் இல்லையா. ஸோ பகவானை மட்டுமே நம்ம தரப்புல வந்து ஈர்க்கப்படுவோம். ஸோ அதனால நம்ம இந்த பாவ விலைகளை பற்றியோ இதை பத்திலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதனால விச் இஸ் ஆஸ்பீஷியஸ் ஃபார் த என்டையர் வேர்ல்டு. ஒவ்வொருத்தருமே இந்த இது நம்ம வந்து இப்படி நினைத்து கொண்டு பக்தி சேவை செய்தால் இந்த பிரபஞ்சமே வந்து நிம்மதியை வந்து அடையும் இல்லையா. ஆஃப்டர் ரிசைட்டிங் திஸ் verse, ஹரிதாஸ் தாகூர், so please explain the meaning of this verse. But the audience requested Haridas Thakur, it is better you explain. நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா he is more elevated இல்லையா. So as the sun begins to rise, even before it is visible இல்லையா, அவர் கிழக்குல இருந்து நம்ம குதிக்கிறாருன்னு நினைப்போம். ஆனா அந்த அதனுடைய என்னது பிரகாசம் வந்து நமக்கு சூரியனுடைய வட்டத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த ஆரஞ்சிஷ் கலர் நமக்கு வந்து தெரிய வரும் இல்லையா காலையில பார்க்கும் பொழுது. அப்ப அந்த இருள் என்பதும் இந்த பிரபஞ்சத்தை விட்டு விலகுகின்றது. அது போலதான் வித் த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ஆஃப் சன்லைட், fear of thieves, ghosts, demons immediately disappears. And when the sun is actually visible, everything is manifested. எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும். And everyone begins performing his religious activities and regulated duties இல்லையா. ஸோ நம்ம எல்லாருமே வந்து செயல்பட ஆரம்பிக்கிறோம். The first hint that offenseless chanting of holy name as awakened dissipates the reaction of sinful. இம்மீடியட்டா அது வந்து நமக்கு ஸ்டாப் ஆயிடும். நம்ம வந்து அஃபெண்டிங்கா இல்லாம, அதாவது நாம ஜபங்களை வந்து இன்னட்டென்டிவா பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் அபராதங்கள். அந்த 10 அபராதங்கள் இல்லாம நம்ம வந்து நாம ஜபங்களை நாம் செய்தோம் என்றால் நம்மளுடைய பாவ விளைவுகள் எல்லாம் இம்மீடியட்டாவே நம்ம கிட்ட விலகும். அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. And when one chants holy name, offense awakens to service and ecstatic love. அதாவது பாவ பக்தி. அடுத்துதான் நம்ம பிரேம பக்திக்கு போவோம். நம்ம கிட்ட அந்த பரவச நிலை வந்து அதாவது ஏற்படக்கூடிய அந்த நிலை நமக்கு வந்து உருவாகும். ஸோ பகவானுடைய புனித பாதங்களை நாம நினைக்கும் பொழுது நமக்கு அந்த நிலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். லிபரேஷன் இஸ் இன்சிக்னிஃபிகன்ட். விடுதலை என்பதே எங்க இருந்தாலுமே பகவானுக்கு நித்திய தொண்டு புரியலாம் இல்லையா. நமக்கு வந்து லிபரேஷன் தேவையில்லை, முக்தி வேணும்னு அவசியமே கிடையாது. எந்நிலையிலுமே பகவானை சேவிக்கக்கூடிய மனப்பக்குவம் அடைந்து விட்டால் எல்லா இடமே நமக்கு வந்து வைகுண்டம் தான். இந்த பிரபஞ்சம் கூட நமக்கு வைகுண்டமாக தான் தெரியும் இல்லையா. ஸோ derived from the glimpse of offenseless chanting இல்லையா. அபராதங்கள் அற்ற நாம ஜபங்கள். While dying, Ajamila chanted the holy name of Lord, intending to call his son Narayana இல்லையா. இது நமக்கு தெரியும். 6வது அத்தியாயத்துல வரும்போது பார்ப்போம். 6வது கேண்டோல அவர் இறக்கும் தருவாயில் வந்து தன்னுடைய பிள்ளையான நாராயணாவை தான் அழைச்சார், பகவானை அழைக்கல. இருந்தாலுமே நாராயண தூதர்கள் வந்தார்கள் இல்லையா. ஜஸ்ட் அந்த ரெஃபரன்ஸ். நம்ம எங்கேயாவது சிறு நற்காரியம் புரிந்திருக்கிறோமா, பகவான் திருத்தொண்டு புரிந்திருக்கிறோமான்னு பார்த்து எப்படி ஒரு டீச்சர் வந்து பேப்பர் எவாலுவேஷன் பண்ணும் பொழுது இந்த பையன் வந்து ஏதாவது 1 மார்க் 2 மார்க் கம்மியா இருந்தா பாஸ் பண்ணி விடலாமேன்னு தேடி கண்டுபிடிச்சு 1 மார்க் போட்டு பாஸ் பண்றாங்க பாருங்க. அந்த மாதிரிதான் நம்ம எல்லாருமே எங்கேயாவது நல்ல காரியங்கள் ஏதாவது செய்திருக்குமான்னு இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் பரமாத்மா எழுதி வச்சிருக்காரு இல்லையா. அதுல ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணி நமக்கு மார்க் கொடுக்கணும் தான் நினைப்பாரு பகவான் வந்து இல்லையா. ஸோ ஆல் அட்வான்டேஜ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. when what to speak of those who chant the holy name with faith and reverence இல்லையா. ஸோ பக்தியே ஒன்றும் கிடையாது. அதான் அஜாமிலனுக்கு மரணிக்கும் பொழுது ஜஸ்ட் நாராயணான்னு சும்மா தான் கூப்பிட்டார். அதுக்கே நாராயண தூதர்கள் வந்து அப்ப பக்தியோடு கூப்பிட்டா இன்னும் எப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால அது என்ன சொல்ல முடியும் இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விளக்குறாங்க. ஸோ அந்தியலீலையில இதை வந்து பார்த்தோம் நம்ம. Raghunatha Dasa Goswami has been attempting to come to the lotus feet of Chaitanya for a long time. அதாவது அவரை வந்து சேவிக்கணும்னு நினைக்கிறார். And finally left the home and met Lord. அதாவது வீட்டை விட்டு வெளியேறி பகவானையும் சேவிக்கின்றார் சைத்தன்ய மகாபிரபுவை. எந்த இடத்துல சந்திக்கிறாருனாக்கா சாந்திபுரத்துல சந்திக்கிறார். விருந்தாவனத்திற்கு செல்லக்கூடிய வழியில சாந்திபுரம் அந்த இடத்துல வந்து இவரை சந்திக்கிறார். Raghunatha Dasa Goswami has offered to dedicate his life at the lotus feet. அவருக்கு சேவை புரியணும்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட வந்து தஞ்சம் இல்லையா, ஷெல்டர். In meantime, a Muslim official became envious of the Hiranyadasa. அது ஹிரண்யதாசா யாருனாக்கா இவர் ரகுநாத தாசருடைய தாய்மாமன் மெட்.
So, and induced some big official court minister and induced some big official court minister to have him arrested. அதாவது அவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஐ திங்க் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கணும். எனக்கு இதை ரீகலெக்ட் பண்ண முடியல. ஐ திங்க் அந்த ஏதோ தவறு இழைத்ததாக கருதி அவருக்கு பனிஷ் பண்ணணுன்றதுக்காக இந்த இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பின்னாடி ஹிரண்யதாசாவும் அந்த வீட்டை விட்டு வெளியேறுகின்றார். பட் பை த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ரகுநாத தாஸ் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் மிட்டிகேட்டட். அவங்களுக்குள்ள ஏதோ அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுவும் வந்து தீர்க்கப்பட்டு விடுகின்றது. ஸோ இது நீங்க இந்த சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கும் பொழுது இன்னும் டீட்டெயிலாக அதில் படிப்பீங்க. அந்த பாஸ்ட் டைம் பனிஹட்டி இல்லையா, ரகுநாத தாசா வந்து பனிஹட்டிக்கு போறாங்க. ஸோ இது பெங்கால்ல தான். ஸோ பனிஹட்டி அப்படிங்கிற கூடிய ஒரு விழாவும் நடத்துவாங்க. ஆக்சுவலி அது எந்த டைமுக்கு வரும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. லாஸ்ட் இயர் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் தான் வரும் ஜென்ரலா. இப்போ இவர் கௌரங்கா அவருடைய அதாவது சைத்தன்ய மகாபிரபுவுடைய இது வருது இப்போ இல்லையா, கௌர பூர்ணிமா. ஐ திங்க் இந்த மாதிரி சமயத்துல தான் லாஸ்ட் இயர் ஐ திங்க் நம்ம அதுல் கிருஷ்ணா பிரபு கூட லெக்சர் கொடுத்திருந்தார் பனிஹட்டியை பத்தி. ஃபாலோயிங் த ஆர்டர் ஆஃப் நித்யானந்த பிரபு வந்து he observed the festival Chidadadi Mahotsavam by distributing chipped rice mix with yogurt. அதாவது ஃபெஸ்டிவல் எல்லாம் நம்ம கூட லோக்கலா நம்மளுடைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நாமளும் வந்து ஃபாலோ பண்றோம் இல்லையா. பண்டிகைகள் எல்லாமே வந்து அழகான அதாவது அலங்காரங்கள், வீட்டை வந்து நல்ல மங்களகரமா அலங்காரம் பண்ணி நைவேத்தியங்கள் எல்லாம் பண்ணி நம்ம பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றோம். அதே மாதிரி இவரும் வந்து அதை அனுஷ்டித்தார் என்று இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டது. The day after the festival, Nityananda Prabhu gave Raghunatha Dasa the blessing that he would very soon attain the shelter of Chaitanya. அவர் ஆசீர்வதிக்கின்றார். சைத்தன்ய மகாபிரபு உடைய பாதங்களில் நீங்க உங்களுக்கு நிழல் கிடைக்கும் என்றது, ஷெல்டர் இல்லையா, தஞ்சம். After this incident, Raghunatha Dasa, with the help of his priest, who was called as Yadunandana Acharya, got out of his house by trickery and ran away. அதாவது அவரும் வந்து வீட்டை விட்டு வெளியேறி விடுகின்றார். Not touching the general path, அதாவது பொதுவான பாதை இல்லாம ஏதோ குறுக்கு வழியில போறார். அவர் வந்து சீக்ரெட்லி வென்ட் டு ஜெகநாதபுரிக்கு போறார். அங்கதான் சைத்தன்ய மகாபிரபு இருக்கார். 12 நாட்கள் பிறகு வந்து ஜெகநாத்புரியை வந்து அவர் அடைகின்றார். ஸோ அதாவது சைத்தன்ய மகாபிரபுடைய பாதங்களை வந்து சேருகின்றார். சைத்தன்ய மகாபிரபு என்ட்ரஸ்டட் ரகுநாத தாச கோஸ்வாமி டு ஸ்வரூப தாமோதரா, அவருக்கு அறிமுகம். ஸோ தேர் ஆஃப்டர் another name for ரகுநாத தாச கோஸ்வாமி இஸ் ஸ்வரூபேர ரகு, அதாவது இன்னொரு பேரும் உண்டு. அந்த ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமியுடைய அவருடைய நாமத்துல இவருக்கு இன்னொரு நாமம் உண்டு என்று இந்த இடத்துல வந்து ரகுநாதா ஆஃப் ஸ்வரூப தாமோதரா அப்படின்னு அவருக்கு இன்னொரு நாமமும் உண்டு. சிம்பிள் ஆஃப் ஆஸ்டரிட்டி, அதாவது தூய்மை. ஆஸ்டரிட்டி தவம், தூய்மை கிடையாது, தவம், தவ வாழ்வு. இவர் தான் வந்து இந்த பிரசாதம் வந்து மீத பிரசாதம் எல்லாம் வந்து போயிருக்கு. அதாவது ரொம்ப மெத்துன்னு ஆயிட்டு இருந்தா கூட அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து அலம்பி அதுக்கப்புறம் சாப்பிடுவாராம். ஸோ மீதம் அந்த மாதிரி தவ வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது ரகுநாத தாசா. ஃபார் 5 days ரகுநாத தாச கோஸ்வாமி டு பிரசாதம் அட் த டெம்பிள். ஸோ கோயில்ல பிரசாதம் வாங்குறார். அதுக்கப்புறம் அங்கங்க அதாவது ஒரு கேட்டு சிம்மத்வாரத்துல கொடுக்கக்கூடிய பிரசாதம் இப்படி, அதாவது ஆர்ம்ஸ், அதாவது கையேந்தி வந்து அவர் வந்து அந்த அதாவது இந்த குருகள் இவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு சென்று பார்த்தீங்கன்னாக்கா பிக்ஷாம் தேகியம் அந்த இது எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த செயலும் இவர் செய்திருக்கார். ஸோ நிறைய ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ்ல எல்லாம் கூட வந்து இவர் வந்து உணவு வந்து வழங்கி அதாவது வாங்கி சாப்பிட்டு இருக்காரு ஆக்சுவலி. ஸோ வென் ரகுநாதா ஃபாதர் இதை வந்து கேள்விப்பட்ட பிறகு, ஏன்னா வீட்டுக்கு தெரியாம தானே ஓடி வந்தார் இவரு. ஸோ அதாவது சில பேரும் பணமும் அனுப்பிச்சு இருக்கார். ஆனா அதை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. Understanding that Raghunatha Dasa Goswami was living by begging from the சத்திரங்கள்ல இல்லையா, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு presented him his own குஞ்சமாலா and stone from the Govardhana hill. அதாவது அவருக்கு வந்து வழங்குகின்றார் அவரிடத்துல இருந்ததையே. Thereafter Raghunatha Dasa Goswami used to eat rejected food that he had collected and washed. அதாவது இந்த ஃபுட் பிரசாதம், அதாவது கோயில்ல இருந்து ரிஜெக்ட் ஆன அந்த பிரசாதம் அது இப்போ ஒரு நாள் இன்னைக்கு சமைக்கிறேன்னா நாளைக்கு வந்து கண்டிப்பா அது நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அந்த சாதத்தை வந்து அலம்பி சாப்பிட்டவராம் இவர் வந்து, அதாவது ரகுநாத தாச கோஸ்வாமி. தட் இஸ் ஹவு இஸ் renounced life gradually greatly peaced ஸ்வரூப தாமோதராஸ் கோஸ்வாமி அண்ட் சைத்தன்ய மகாபிரபு. இப்படி கூட ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் an austerity இல்லையா, தவம்.
அப்படிப்பட்ட ஒரு தவத்தை அவர் மேற்கொண்டார். One day Chaitanya Mahaprabhu took by force some of the same food and thus blessed Raghunatha Dasa for his renunciation. ஸோ அவருடைய ஆஸ்டாரிட்டிக்காக அவரை வந்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகின்றது. ரகுநாத தாசா couldn't leave after Chaitanya Mahaprabhu இந்த பிரபஞ்சத்தை விட்டு சென்ற பிறகு அவரால் வாழ முடியல. ஸோ he came to விருந்தாவனா டு ஹெண்ட் இஸ் லைஃப். அங்க போயிட்டு விருந்தாவனா, அதாவது கோவர்தன மலையிலேருந்து குதிச்சு தன்னுடைய உயிரை வந்து நீத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு வரார், மாய்த்து கொள்ளணும்னு வரார். அப்ப ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி அவரை வந்து அஃபெக்ஷனேட்டா வந்து அழைச்சிட்டு வராங்க. They convinced him to leave on and enlightened all Vrajavasi Vaishnavis with Sriman Mahaprabhu's puri pastimes. அதாவது அவர் சைத்தன்ய மகாபிரபுவோட வாழ்ந்த காலங்களில் நடந்த லீலைகளை பற்றி எல்லாமே அங்க இருக்கக்கூடிய விரஜவாசிக்கள்லாம் எடுத்துரைக்கிறதுக்கு வந்து பரிந்துரைத்தார்கள். ஸோ ஃபார் 3 hours a day, 3 மணி நேரம் டெய்லி வந்து இவர் சைத்தன்ய மகாபிரபு பத்தி பேசுவார். ரகுநாத தாச கோஸ்வாமி டெய்லி பஜன் வந்து இதெல்லாம் இருக்கும். 1 லட்சம் நாம ஜபங்கள் செய்வாரு. அப்புறம் மனசுல வந்து பூஜை, ஸ்பிரிச்சுவல் பாடியில இல்லையா, எப்படி நம்ம மானசீகமாக பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நல்லா ரிச்சா கூட நம்மளால பண்ண முடியும் இல்லையா. ஸோ நம்ம வீட்டுல வந்து அவ்வளவு கிடையாதுன்னாலும் பகவானுக்கு மனசுல வந்து நிறையவே சேவை பண்ணலாம் அப்படிங்களா இல்லையா, அந்த மாதிரி சேவையில் இவர் ஈடுபட்டிருந்தார். ஸோ வர்ஷிப்பிங் கோவர்தன ஷீலா, ஸோ கோவர்தன மலை அந்த இது கல்லு, பேத்திங் த்ரைஸ் 3 முறை வந்து ராதா குண்டத்துல வந்து டெய்லி வந்து ஸ்நானம் செய்வார். ஆஃபரிங் 1000 ஒபேசன்சஸ், விழுந்து 1000 முறை விழுந்து வணங்குறது கிருஷ்ணர் முன்னாடி. அடுத்து 2000 வந்து வைஷ்ணவர்களுக்கு சேவை 2000 தடவை வந்து விழுந்து வணங்குவார். ஸோ ரெஸ்டிங் 90 minutes, அதாவது 1.5 மணி நேரம் தான் மேக்சிமம் அவர் ஒரு நாளைக்கு தூங்குவாராம். He ate only 1 leaf cup 100 grams of buttermilk daily, அதாவது நீர் மோர் இல்லையா. இப்ப வெண்ணெயை கடைஞ்ச பிறகு கூட அதுல மோர் எல்லோவா இருக்கும் இல்லையா, வேயின்னு சொல்லுவாங்க, WHA வேய். ஸோ அதை தான் அவர் வந்து அவருடைய உணவாக உட்கொண்டிருந்தார், அது மட்டும்தான். ஸோ when he read லலிதா மாதகா விடகட மாதவா, இது எல்லாமே வந்து எழுதினது இல்லையா, யாரு, ரூப கோஸ்வாமி அவர்கள். அந்த நாடகத்தை அவர் படிக்கும் பொழுது he was submerged in the ocean of separation, அதாவது பிரிவை பற்றி அதை பத்தி அவர் வந்து ரொம்பவுமே ஆழ்ந்து போயிட்டார். பகவானிடத்துல இருந்து தான் ரொம்ப தூரத்துல இருக்குன்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டு விட்டது. His mood became so stronger, அதுல வந்து அவர் முழுமையாக லயித்து விட்டார். He is not able to survive, அதுல இருந்து வெளியே வரவே முடியல அவருக்கு வந்து, அந்த பிரிவை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. When Rupa and saw Raghunath's response to this play, he wrote Dinakeli Kaumudi அப்படின்ற ஒரு நாடகத்தையும் எழுதி, which is full of humor, அதாவது நகைச்சுவையோடு இருக்கக்கூடிய அந்த கதையை வந்து எழுதி அண்ட் அதை வந்து அவர்கிட்ட கொடுக்குறார். He gave this book and he took back the லலிதா மாதவத்தை வந்து வாங்கிக்கிறார் அந்த புக்கை. அதுக்கப்புறம் தான் அவரால் அந்த சூழலிருந்து வெளியில வர ஆரம்பிச்சது. And he forgot his feelings of separation, அதாவது ஆழ்ந்து விடுதல், பிரிவென்னும் அந்த இதுல வந்து அவர் ஆழ்ந்து விட்டிருந்தார், அதுல இருந்து அவர் மீண்டார் என்று இந்த இடத்துல வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. ரகுநாத தாச கோஸ்வாமி was sitting under the tree observed in bhajan, ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்றாரு. 2 tigers, அவர் அந்த நதிக்கரையோரத்துல வந்து 2 புலி இல்லையா, ராதா குண்டாண்ட வந்து தண்ணி குடிச்சுட்டு மீண்டும் போறது. ஆக்சுவலி சனாதன கோஸ்வாமி was startled, அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாரு அவர் வந்து இல்லையா, பயம் இல்லையா, 2 புலி வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது, அங்க இருக்கக்கூடிய மனிதனை வெட்டி சாப்பிடக்கூடியதுதான், இருந்தாலும் அவரை எதுவுமே டச் பண்ணல. So even more when he saw Krishna standing at some distance, தூரத்துல வந்து கிருஷ்ண பரமாத்மா நின்றுட்டு இருக்கிறதையும் வந்து அவர் பார்க்கின்றார். ஸோ இதன் ரிக்வெஸ்ட் ரகுநாதா டு உள்ள உட்காந்து நீங்க குட்டீர்ல உட்காந்து நீங்க வந்து தியானம் பண்ணுங்க அப்படின்றத வந்து பரிந்துரைக்கிறார். இன்னொரு நாள் கூட அதே மாதிரி நடக்கின்றது. Who still hadn't bothered to have kutir constructed was sitting in the noonday sun observed in his பஜன்ல வந்து ஈடுபட்டிருக்கிறார். ராதாராணி வந்து அவருக்கு வந்து அந்த வெயில்ல வந்து தன்னுடைய முந்தானையை வந்து அவரை வந்து அவருக்கு அந்த வெயில் படாம இருக்கிறதுக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறதாவும் இதை வந்து பாக்குறாங்க. She stood behind him and held the end of her saree to shield him from the sun rays இல்லையா. ஸோ கொளுத்துற வெயில உட்காந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு அந்த வெயிலால எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தாயாரே வந்து அவருக்கு வந்து கொடை பிடித்ததாக தன்னுடைய சாரி இல்லையா முந்தானையால வந்து அதாவது கொடை பிடிக்கிறார். Then one of the Goswamis came along and saw this. This time when he was again requested to do bhajan in kutir, he immediately agreed to comply. ஃபாலோ பண்றேன்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் அவர் வந்து உள்ள ஒரு குடிசையிலே உட்கார்ந்து வந்து பஜன் பண்ண ஆரம்பிக்கிறார். இவர் சஃபரிங், ஒரு நாள் வந்து
அஜீரணத்தால ரொம்பவே கஷ்டப்படுறாரு. டாக்டர் செட் இன்டைஜன் ஹஸ் பீன் காஸ்ட் பை ஈட்டிங் ரைஸ் அண்ட் மில்க் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் தான் அரிசியே சாப்பிட்றது இல்லையே, பாலும் சாப்பிட்றது இல்லை இல்லையா, நீர் மோர், அதாவது வெண்ணெயை கடைஞ்ச பிறகு அந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த மோர் தான் அவர் வந்து குடிக்கிறது. ஸோ அதுதான் அவருடைய உணவே. So he was astonished to hear diagnosis. This is not impossible. This man never eats anything but way அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். ஆக்சுவலி தூங்கின்னு இருப்பார். Then he spoke up saying that he had indeed eaten milk and rice in the course of his meditation on the pastimes of, அதாவது தியானத்துல வந்து சாப்பிட்டதாக சொல்லியிருக்கார் அவர் வந்து. ஸோ ரிச் ஃபுட் வந்து பகவானுக்கு எல்லாம் படைக்கிறது, அங்க பிரசாதமாக அவர் ஸ்வீகரித்ததாக அந்த இடத்துல வந்து சொல்றாரு. அதாவது நம்ம வந்து மனதளவுல கூட செய்யறது கூட உண்மையிலே ஆகிறது அப்படிங்கறது வந்து இந்த இன்னொரு எக்ஸாம்பிள். நம்ம இதே மாதிரிதான் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்த்திருக்கோம் இல்லையா. ஸ்ரீல ரகுநாத தாச கோஸ்வாமி has a special affection for certain Vrajavasi whose name was Das. Raghunatha's daily nourishment consisted only half bowl of whey இல்லையா, பாதி கப்பு நீர் மோர் தான். ஒன் டே in the village பாத்தீங்கன்னா சதீஷ் தாலி had a bigger bowl, size bowl, put way for Raghunath and they brought it to him. அங்கேயும் அதே நீர்மோர் தான் கொடுத்தாங்களா, அதை எடுத்துட்டு வந்தாராம் சத்தீஸ்தலி என்ற இடத்துல இருந்து. ஸோ when he heard the சத்தீஸ்தலி என்றதை வந்து அவர் வந்து அதை தூக்கி போட்டுட்டாராம். ஏன்னா ஸோ சத்தீஸ்தலி இஸ் த ஹோம் ஆஃப் சந்திராவளி. ஸோ ராதாராணிக்கு ஆப்போசிட், பிரைமரி ரைவல் ஃபார் கிருஷ்ணாஸ் லவ். ஸோ அதாவது ராதாராணிஸ் பிரைமல் ரைவ் ஃபார் கிருஷ்ணாஸ் லவ் இல்லையா. ஸோ தனக்கு காம்படிட்டர் அப்படின்னு நினைச்சதுனால, ராதைக்கு காம்படிட்டர்ன்றனால அவர் அதை அந்த உணவையே அவர் ஸ்வீகரிக்கவில்லையா. ஸோ தாயாருக்கு அவ்வளவு அவரு பக்தி. ஸோ ரகுநாத தாச கோஸ்வாமி ஹேஸ் நெவர் லைக் டு ஹியர் நியூஸ் அபவுட் எனிதிங். வைஷ்ணவர்களுடைய ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ் இதுதான். அடுத்தவர்களுடைய தவறுகள் இருந்தாலும் அதை தவறுகளாக வந்து கேட்பதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஹேவிங் ஃபாலன் டவுன், யாராவது தவறி விழுந்துட்டாங்க பக்தி பாதையிலேருந்து, அதை கேட்பதற்கு அவருக்கு விருப்பம் கொள்வது கிடையாது. ஸ்பிரிச்சுவல் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு சொல்றதையும் அவர் கேட்க மாட்டார். ஸோ அது அவருக்கு பிடிக்காது. இன்ஃபேக்ட் இட் வாஸ் ட்ரூ தட் ஹி நெவர் லைக் டு ஹியர் அபவுட் இட். அதை கேட்கணும், ஏன்னா முயற்சி செய்தா பக்தியில வந்து முன்னேறலாம் என்பது இல்லையா. ஸோ ஹி ஹாஸ் மோர் எக்கஸ்டிக் அண்ட் பிரேம பக்தி டுவர்ட்ஸ் ராதா கிருஷ்ணா. அதனாலதான் Krishnadas Kaviraj wrote in Chaitanya Charitamrita from the notes he had gathered from Raghunath Das Goswami were all information from the Swarup Damodar. Srila Raghunatha Dasa served Sri Radha as Rati Manjari in Sri Vrindavana Damathla வந்து மேல ரத்தி மஞ்சரியாக வந்து இவர் வந்து தாயாருக்கு சேவை புரிகின்றார். சமாதி இஸ் அட் ராதா குண்ட் அண்ட் 64 சமாதிஸ் ஏரியா. ஸோ 64 சமாதி ஏரியால கூட அவருடைய உண்டு, சமாதி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரகுநாத பட்ட கோஸ்வாமி. ஐ திங்க் இன்னும் 2 ஸ்லைட் தான் இருக்கு, முடிச்சிடலாம். ஸோ ரகுநாத பட்ட கோஸ்வாமி இவர் வந்து பை த ஆர்டர் ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு வந்து ரிமைண்ட் லைஃப் லாங் பிரம்மச்சாரியா இருந்தார் ஆக்சுவலி. ஸோ சர்வீசஸ் அவர் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்ரீமத் பாகவதம் எடுத்துரைப்பது தான் அவருடைய மெயின் வேலையே. அதாவது வாஸ் ரீடிங் பாகவதம், அதை வந்து அடுத்தவங்களுக்கு எடுத்துரைக்கிறது. ஜெகநாத் பூரியில வந்து ரகுநாத சாட்டிஸ்ஃபைட் லார்ட் கௌரங்கா பை எக்ஸப்ஷனல் குக்கிங். அழகா சமைப்பார் இவர் வந்து. கீர்த்தனங்கள் வந்து ரொம்ப அழகா அற்புதமாக பாடுவாராம். இவருடைய கீர்த்தனங்களை வந்து வியாசதேவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒன் த டைட்டில் கீர்த்தனாச்சாரியான்ட்டு இவருக்கு பேரு. எப்படி நாமாச்சாரியான்ட்டு இவருக்கு ஹரிதாஸ் தாகூருக்கு உண்டு, அது மாதிரி இவருக்கு வந்து கீர்த்தனாச்சாரியா என்ற நாமமும் உண்டு. When he came to Vrindavana, Vaishnavas, அதாவது ஸ்ரீ ரூபா and Sanatana would regularly listen to his singing of Bhagavad slokas in 4 tunes as a sweet like a cuckoo. அதாவது பறவைகள் அது கிரீச் கிரீச்ன்னு அழகா வந்து சத்தம் இருக்கிறது இல்லையா, அது மாதிரி இவருடைய குரல் அவ்வளவு இனிமையா இருக்குமா. இவர் பாடுறத அவங்க 2 பேருமே கேட்பாங்க. His recitation was unparalleled. அந்த சேவை வந்து அன்பேரலல்னா ஏதோ ஒண்ணு நம்ம செய்துட்டே இருக்கோம், இன்னொன்னும் கூட பேரலா நம்ம செய்வோம் இல்லையா. 2மே நம்மளால வந்து எடுத்துக்கொள்ள முடியும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து ஒரு பர்டிகுலர் சேவை செய்யறாங்க, ஸோ அந்த சேவையும் செய்துட்டு இருப்பாங்க, இன்னொரு சேவையும் வந்து கண்டினியூஸா அது பேரலா செய்துட்டே இருப்பாங்க. 2த்துக்குமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி அன்பேரலல் சர்வீஸ் அப்படின்னாக்கா எந்த ஒரு டீவியேஷன் இல்லாம இந்த சேவை தான் செய்துட்டு இருக்குமே, இந்த சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைல்ல, ஒண்ணு மட்டும்தான் நம்ம ஈடுபட முடியும்னு கிடையாது, 2த்துலயுமே வந்து பேரலா வந்து ஈடுபடுறது. அந்த மாதிரி ஒரு தன்மை இவருக்கு. He fulfilled Lord Chaitanya's order to preach glories and unparalleled significance of Grantha Raja Srimad Bhagavatam. Grantha Raja அப்படின்னாக்க புக்குக்கே வந்து அதிபதி இல்லையா. அதாவது கிரந்தம். ஸோ ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து அடுத்தவர்களுக்கு எடுத்துரைக்கிறது தான் அவருடைய முதன்மை கடமையாக இருந்தது. ஸோ ஆர்டர்
அது யாருடைய ஆர்டர்? சைத்தன்ய மகாபிரபுடைய ஆர்டர். His tears of pure love for Radha Govinda would wet the pages. கண்ணுல இருந்து தார தாரையா நீர் வரும், அதாவது பரவச நிலை. Raghunatha Bhatta was so absorbed in Krishna Katha that he never heard or spoke worldly activities. அதாவது உலகாயுதமான செயல்கள் பற்றியோ டிஸ்கஷன்ஸ் எப்பவுமே அவர் பேசுனதே கிடையாதான். ஏன்னா அவர் பாகவதத்துல அவ்வளவு ஈடுபாடு கொண்டிருந்தார். What to speak criticizing devotees, இல்லையா? He believed that all Vaishnavas are sincerely serving Lord. எஸ், எல்லாருமே வந்து தூய பக்தி புரிகிறார்கள், அதுதான் அவருடைய நிலை. ஆக்சுவலி அவருடைய உணர்தல் எல்லாமே அவ்வளவுதான். So according to and therefore one should overlook their faults. நம்முடைய தவறுகளை மட்டும்தான் நாம் எப்பவுமே பார்க்க வேண்டும். ஸோ பிரத்யாருடைய தவறை நாம நோக்க கூடாது. was a scholar in all subjects. எல்லா அதாவது இதுலயும் வந்து அவர் வந்து ஸ்காலரா இருந்தார். அவர் எந்த ஒரு புஸ்தகத்தையும் எழுதல, பட் வந்து வேற கோஸ்வாமிகள் எழுதுனது எல்லாத்துலயுமே அவர் வந்து பாண்டித்யம் பட்டிருந்தார். அவர் வந்து ரகுநாத பட்ட கோஸ்வாமி லேர்ன்ட் எவ்ரிதிங் சிம்பிளி பை ஹியரிங் சாஸ்திராஸ். கேட்கும் சவனத்திலேயே அவர் எல்லாத்தையுமே வந்து அவரால் வந்து புரிந்து கொள்ள முடிஞ்சது. Fearing that Muslims might discredit Raghunatha Dasa as Swami's sacred form, Jiva Goswami had his body burnt. அதாவது இவருடைய உடலை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ட்டு தான் அவர் வந்து எரித்து விட்டார். ஜென்ரலி சந்நியாசம் இந்த மாதிரி வாங்கினவங்களை எல்லாமே புதைப்பாங்க இல்லையா? அவர்கள் அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய அருள் வந்து அங்கே வருபவர்களுக்கு வழங்குவார்கள் இல்லையா? அதுக்காக தான் வந்து ஆச்சாரியா இவங்க எல்லாருமே வந்து எரிக்க மாட்டாங்க. ஸோ தே வில் ஆல்வேஸ் ஒரு 20 அடி ஆழம் வந்து அதுக்கு எல்லாமே வந்து செக்யூர் பண்றதுக்கான இதெல்லாமே போட்டுதான் பண்ணுவாங்க சமாதி அடையிறது. ஸோ ஆஷஸ் வாஸ் பிளேஸ்ட் இன் 2 சமாதியில வச்சிருக்காங்க. ஒன்னு ராதா குண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய சமாதிலையும், இன்னொன்னு 64 சமாதி ஏரியாலையும் 2 இடத்துலயுமே வச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இன் ராதா கோவிந்தாஜிஸ் நித்திய லீலா இஸ் ஹவுசஸ் ரசா ஆர் ராகமஞ்சரியா இருக்காரு இவர் வந்து, அதாவது கோலோக வைகுண்டத்துல அப்படின்றது வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அஷ்டமஞ்சரிஸ்ல அவர் ஒருத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. So by remembering the 6 Goswamis, one can cross all types of obstacles. எல்லாவித தடைக்கற்களையுமே இவர்கள் அறுவரையும் நாம் நினைத்து கொண்டாலே பக்தி பாதையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் நம்ம அதை வந்து கடந்து சென்று விடலாம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஸோ நாம் இப்போ இந்த 6 கோஸ்வாமிகளுடைய இது வந்து முடிஞ்சது. அடுத்த வாரம் நம்ம வேற ஒரு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றது பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எனி டவுட்ஸ்? பக்தி சதாச்சார் கோர்ஸ் எதுவும் டவுட் இல்லைன்னா we will close this session. எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. டீப்பா படிக்கணும் மாதாஜி அவங்களை பற்றி. ஆமா படிக்கணும். ஹரே கிருஷ்ண பிரபு. படிச்சாதான் புரியுது. ஆமாமா நிறைய படிக்கணும் மாதாஜி. ஸோ ஒரு நாள்ல இது எல்லாமே தெரியாது.